எல்லாவற்றையும் அனுபவிக்க அதிகாரம் உண்டு, ஆகிலும் போதும். என்ன இருக்கு நம்மளுக்கு? நம்ம அநேகெல்லாம் எப்படி இருக்கான்? தகுதியா இருக்கா, தகுதி இல்லாம இருக்கா என்று இன்னைக்கு சிந்தனையிலே வைத்துக் கொள்வோம். வேதத்திலே 2 காரியங்கள் உண்டு. ஒன்று தகுதி உள்ளது, தகுதி இல்லாதது. தகுதி உள்ளது, தகுதி இல்லாதது உலகம். நான் எதை நம்பி இருக்கிறேன்? நான் எதை நம்பி கொண்டு போய்கொண்டிருக்கிறேன்? தகுதி உள்ளது இந்த உலகத்தில் இருக்கிறதா? இல்லை இந்த உலகத்திலிருந்து நாம் எதை எடுத்து போகிறோம்? எதை எடுத்துட்டு போகிறோம்? பிரசங்கில சொல்றது போல நாம் ஒன்றில்லாமல் இருந்தோம், ஒன்றில்லாமல் போக போறோம். பிறப்பு நிர்வாணம், இறப்பு நிர்வாணம். இந்த நேரத்திலே நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ளலாம். வாழ்க்கையிலே ஆடம்பர வாழ்க்கை உண்டு, ஆண்டவருக்கு ஏற்ற வாழ்க்கை உண்டு. நான் எந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன்? எந்த காரியத்தை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன்? உலகத்திலே நிறைய காரியங்கள் உண்டு. ஆனால் அதை நான் தகுதியாக இருக்கிறேனா என்று பார்க்கிறதுக்கு வேதம் தெளிவாக சொல்லுகிறது. பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 10வது வசனம் இவ்வாறு சொல்கிறது, இப்படி நான் அவரையே அவருடைய உயிர்த்தெழுதலை ருசி பார்த்து கொண்டிருக்கிறேன். பிலிப்பு 3ஆம் அதிகாரம் 10. இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்கு உள்ளாகி எப்படியானும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கு அவருக்காக எல்லாவற்றையும் என்ன சொல்றாங்க பவுலடியான்? எல்லாமே அணிவிக்கிற தகுதி உண்டு. ஆனால் எதை அணிவிக்க வேண்டும், எதை அணிவிக்க வேண்டாம் என்று உலக காரியமாக சொல்லுகிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர் எல்லாவற்றையும் நஷ்டமிட்டு என்னனே. அடுத்த வசனம் படிங்க. அடைந்தாயிற்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினில். நல்லா கேட்டது. தகுதி என்னங்க? நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் பின்தொடரும். இப்ப நம்ம எதுல தொடர்ந்துட்டு இருக்கோம்? எதுல தொடர்ந்து போயிட்டு இருக்கோம்? இன்னைக்கு உலகம் எவ்வளவு காரியத்துல போய் கொண்டு இருக்கிறது? எவ்வளவு காரியத்துல போய் கொண்டு இருக்கிறது? தகுதி இருக்கா நம்மளுக்கு? தகுதி இருக்கிறதா? தகுதி நான் தெரியுமா? தகுதி என்றால் ஒன்று நடத்தை, இன்னொன்று நம்மிடம் இருக்கும் இருப்பிடம். தகுதி என்றால் நடத்தை. 2 காரியத்தை சொல்றார். ஒண்ணு நடக்கிறது நம்ம இருக்கிற வசதியை பொறுத்து, இன்னொன்று நாம் இருக்கக்கூடிய செயலை பொறுத்து. நம்ம யாருக்காக செஞ்சிட்டு இருக்கோங்கிறது நல்லாவே தெரியும், ஆனா சொல்றோம், ஆனா செய்யறது இல்லை. இருந்தாலும் வேதம் தெளிவாக சொல்லுகிறது. இப்ப 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 11, 12, 13 சீக்கிரம் படிச்சு முடிச்சிருவோம். 11 படிச்சிருவோம். இருந்தீர்கள், ஆயினும் நாமத்தினாலே ஆவியினாலும் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு தகுதி உண்டு, ஆகிலும் என்ன சொல்றாங்க இன்னைக்கு? நம்ம இப்ப எப்படி பார்த்து யோசனை பண்ணி செய்யறோமா? யோசனை பண்ணி செய்யறோமா?
யோசனை பண்ணி செய்யறோமா? எவ்வளவு காரியங்களை பார்த்துக்கிறோம். செஞ்சு விட்டு நம்ம என்ன செய்யறோம்? மன்னிப்பு கேட்கிறோம். மன்னிப்பு கேட்டா கிடைக்குமா? கிடைக்குமா? செய்வதற்கு முன் யோசனை பண்ணு என்று சொல்வார்கள். செய்வதற்கு முன் யோசனை பண்ணணும். ஆனா இன்னைக்கு நம்ம செய்யறது செஞ்சு முடிச்சிடுறோம், அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணி கொண்டு இருக்கிறோம். காரணம் நம்மளுடைய வாழ்க்கையில் தாறுமாறாகவே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். படிக்கிறது பைபிளை, இடிக்கிறது இயேசுவையே இடித்து கொண்டு இருக்கிறோம். அதனால அவர் சொல்றாரு ஒவ்வொரு வார்த்தையும். அது வசனத்தை படிச்சு முடிச்சிடணும். எப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க? எப்படிப்பட்டவர்களா இருந்தீங்க? தகுதி உள்ளவர்களா இருந்தீங்களா? தகுதி இல்லாதவர்களா இருந்தீங்களா? அதுல சொல்றாரு, படிங்க. ஆகிலும் நாமத்திலும் ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், அசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்கள் ஆக்கப்பட்டீர்கள். அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாமே தகுதியா இராது. அதிகாரம் உண்டு, ஆகிலும் எப்படி இருக்குங்க? இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? அடிமைப்பட்டிருக்கோமா? அடிமைப்பட்டிருக்கோமா? அடிமைப்படுறதுக்கு காரணம் என்ன? அடிமைப்படுறதுக்கு காரணம் என்ன? அல்ல சொல்றாரு, அல்ல 6ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்றார்கள், திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனக்காரரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது. தகுதியில்லாம கேட்க சுதந்திரிக்கிறதுல தேவனுடைய ராஜ்யத்தை போக முடியாது. எவ்வளவு காரியங்கள் நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். எவ்வளவு காரியங்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் தேவனுடைய ராஜ்யத்தை நானே சுதந்திரிக்க முடியாது. அதுக்கு மேவசனம் சொல்றாரு, அநியாயக்காரன் ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று அறிகிறீர்களா? வஞ்சிக்கப்படாதீர்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிராராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை இப்ப நம்ம சுதந்திரிப்போமா? அதுக்கு நான் தகுதியா இருக்கிறேனா? தேவனுடைய ராஜ்யத்துக்கு போறதுக்கு தகுதியா இருக்கிறேனா? யார் தகுதியா இருக்கிறோம்? எப்படி தகுதியா இருக்கிறோம்? வேதத்துல நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் நான் தகுதி உள்ளவனா தகுதி இல்லாதவனா? அப்ப வேதத்திலே ஒரு காரியம் சொல்லப்படுகிறது. லூக்கா 23ஆம் அதிகாரம் 41வது வசனம் சொல்லுகிறது, நாமோ நியாயப்பிரம் தண்டிக்கப்பட்டோம், நடப்பித்தவைகள் அடைகிறோம், இவரோ தகாத ஒன்றையும் இல்லையே கடிந்து கொண்டார். இயேசுவை நோக்கி, நல்லா பாருங்க, தகுதி உள்ள என்ன செய்வானா? ஒரு மனுஷனை நோக்க மாட்டான், மனுஷனுடைய வழியை சிந்திக்க மாட்டான், மனுஷனுடைய போக்குல அவன் கலந்து கொள்ள மாட்டான். ஆனால் இதில் சொல்றாரு, இயேசு அவனை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்துக்கு வரும் பொழுது அடியனை என்ன தகுதி உள்ளவனை நினைப்பார். யாரை நினைப்பாருங்க? இன்னைக்கு என்னை நினைக்கிறாரா? என் நினைவு அவருடைய நினைவா இருக்கிறதா? என்னுடைய வழி அவருடைய வழியா இருக்கிறதா? என்னுடைய சிந்தனை அவருடைய சிந்தனையா இருக்கிறதா? சொல்றாரு. அடுத்த வருஷம் சொல்றாரு, அவனை நோக்கி, இன்றைக்கு என்னோடன் கூட பரதேசியில் இருப்பாயாக. ஒரு அடையில சொல்லுவோமா? இன்னைக்கு எப்படி இருக்கோம்? நம்மளோட தகுதி எப்படி இருக்குது? நான் தகுதி உள்ளவனா இருக்கிறேனா? தகுதியற்றவனா இருக்கிறேனா? இன்னைக்கு மரணம் வந்தா நான் பரலோகம் போவேனா? போக முடியுமா? எல்லாரும் சொல்றோம்
கர்த்தருக்குள்ள அவங்க கர்த்தர்கிட்ட போயிட்டாங்க, கவலைப்படாத, எனக்கு ஆறுதல் சொல்லி கொண்டு இருக்காங்க. அவள் கர்த்தருக்குள்ள போனா எனக்கு ஆறுதல் இருக்குமா இருக்காதா? எனக்கு புலம்பல் இருக்குமா இருக்காதா? இருக்காது. இன்னும் நம்ம என்ன தெரியல, இன்னும் எங்க போயிருக்கா நம்மளுக்கு தெரியல, தெரிஞ்சிக்க முடியல. அது காரணம் நான் இன்னும் அவரை முழுமையாக ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப சொல்றாரு, படிச்சோமா? அப்பொழுது ஏறக்குறைய 6 மணி நேரமாய் இருந்தது. 9 மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. எப்ப காலங்கள் மாறி போகும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை மாறி போகும். காலங்கள் மாற மாற நம்மளுடைய வாழ்க்கையும் மாறி போகக்கூடிய காரியமாயிருக்கிறது. அதே மாதிரி இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வேதத்திலே மத்தேயு 25ஆம் அதிகாரம் 10வது வசனம் படிப்போம். அப்படியே அவர்கள் வாங்க போன பொழுது மணவாளன் வந்துவிட்டார். ஆயத்தமா இருந்த அவரோ அடைக்கப்பட்டது. கன்னிகைகளும் வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்கும் என்றார். பாருங்க, இதுல யாரு தகுதி உள்ளவங்க, யாரு தகுதி இல்லாதவர்கள் என்று இதில் சொன்னோம். அந்தகாரம் வரும் பொழுதுதான் தெரியும். அந்தகாரங்கிறது ஒரு இருட்டான நேரம். அந்த நேரத்தில் ஒன்றை என்ன வெளிச்சம் இருக்கிறது, ஒன்றை என்ன வெளிச்சம் இருக்குது? வெளிச்சம் ஏத்துறதுக்கு வெளியே போறியா, இல்ல கையில வெளிச்சம் வச்சிருக்கிறியா? அது 9வது வசனத்தை படிமா. புத்தி உள்ளவர்கள் பிரதி உத்தரமாக உங்களுக்கும் இராதபடிக்கு பாருங்க, எப்போதும் ஆயத்தமா இருக்க வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. வேத வார்த்தைகளும் ஆயத்தமா இருக்க வேண்டும். எவ்வளவு காரியங்கள் நம்ம மத்தியில இருக்கிறோம், எவ்வளவு காரியங்கள் நம்மளுடைய சிந்தனையில இருந்து கொண்டு இருக்கிறோம். வேதத்திலே ஒவ்வொரு நேரத்தையும் நம்ம பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம், ஒவ்வொரு சிந்தனையும் பாதுகாத்து கொண்டு இருக்கிறோம். ஒரே ஒரு காரியத்தை பார்க்க அதுல சொல்றாரு. 11வது வசனம் சொல்லிக்கிறது, வந்து ஆண்டவரே எங்களுக்கு திறக்க வேண்டும் என்றார்கள். அதற்கு அவர்கள் என்ன சொல்றாருன்னு, இன்னைக்கு நான் எப்படி இருப்பேன், எந்த நிலையில இருப்பேன், எந்த நிலையில் நான் இருப்பேன்? வேதத்தில் நிறைய காரியங்களை பார்த்து கொண்டு இருந்தாலும் இந்த நேரம் நம்மளோட மத்தியிலே வாசம் பண்ணக்கூடிய தேவன் உளவாய் கொண்டு இருக்கிறார். தகுதியா இருக்க வேண்டும். தகுதி இல்லைன்னா எந்த இடத்துலையும் நம்ம மதிப்பாக வாழ முடியாது, மதிப்பாகவும் இருக்க முடியாது. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. மத்தேயு அதிகாரம் 7ஆம் அதிகாரம் 15 எடுத்து கொஞ்சம் சீக்கிரம் படிச்சிருங்க. அவர்கள் 11 படிச்சிருமா. ஆகையால் நீங்கள் உங்கள் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு கொடுக்கவும் அல்லவா? அதனால் நல்ல கேட்டுங்க, மனுஷனுக்கு நான் எதை செய்யறேன்? தேவனுடைய ராஜ்யத்தை பத்தி சொல்றேன்னா இல்ல தன்னுடைய வாழ்க்கையை சொல்றேன்னா? சொல்லுங்க பாப்போம். படிங்க, சீக்கிரம் படிங்க. அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இதுவே நியாயப்பிரமாணமும் தீர்க்கதரிசனங்களும் ஆகும். இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசியுங்கள். தகுதி உள்ள எங்க போனுங்க? தகுதி உள்ள எங்கிட்டு போனோம்? இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கிறவர்களே. படிமா. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாய் இருக்கிறது. அதின் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமும் வழி நெடுக்கமாய் இருக்கிறது.
அது கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கண்டுபிடிக்கிறவர்கள் சிலர். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்திக் கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள். உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களே அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமெல்லாம் கெட்ட கனிகளை கொடுக்கும். பார்த்தீங்களா, நம்ம இன்னைக்கு பூமியில வாழ்றது என்ன இருக்குது? நல்ல மரமா கெட்ட மரமா? நல்ல மரமா கெட்ட மரமா? இன்னைக்கு நம்மளுடைய சிந்தனைகள், நம்மளுடைய செயல்கள் எல்லாமே மாறிக்கொண்டு போய் கொண்டிருக்கிறது. இதை சத்தியத்துல கேட்கிறோம், சத்தியத்துல பேசுறோம், ஆனால் தேவனுக்கு பிரியமான காரியத்தை நாம் செய்வதில்லை, செய்ய போறதில்லை. அதனால ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ணி முடிப்போம். வேதம் தெளிவாக சொல்லுகிறது. 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 12 சீக்கிரம் படிச்சுங்க. உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதீர்கள். உலகத்தில் அன்பு கூர்ந்தால் பிதாவின் என்று என்ன இல்லைங்க? தகுதி உள்ளவனுக்கு என்ன இல்லை, தகுதி இல்லாதவனுக்கு என்ன இல்லை, பிதாவுடைய அன்பு என்று இல்லைங்க. ஏனெனில் மாமிசத்தின் நிச்சயம், கண்களின் நிச்சயம், ஜீவனத்தின் பெருமையுமான உலகத்தில் உள்ளவைகளாம். நாங்க இருக்கிற இன்னைக்கு நான் வச்சிருக்க பொருள் யாரோடையது? யாரோடையது? வீடு, வாச, புள்ள, பொண்டாட்டி எல்லாமே அவருடையது. ஆனா நான் அனுபவிக்கிறதெல்லாம் தவறா அனுபவிச்சுட்டு இருக்கேன். படிங்க சீக்கிரம். செய்யும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைச்சிருப்பாங்க. நம்ம எங்க தகுதி உள்ள எப்படி இருக்கணும், தகுதி இல்லாம எப்படி இருக்க வேண்டும் என்று கொஞ்சம் சிறிதாக இருந்தாலும் வேதத்தில் நிறைய காரியங்கள் உண்டு. சிந்திப்போம், செயல்படுவோம். இந்த தகுதிக்கு நான் என்ன பார்க்கிறேன், தகுதியா நான் இருக்கிறேன்னா அதுக்கு நான் சொல்றாரு அவரு. 20வது வசனம் சொல்லுகிறது, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 20வது வசனத்துல, பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்துக்கு செய்கிறவனே ஆனால் என்னை நோக்கி பிரவேசிப்பதில்லை. அந்நாளிலே அல்லவா அல்லவா அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை. நான் சொல்றாரு இன்னைக்கு எப்படி சொல்றாரு பாருங்க. நான் தகுதி இல்லைன்னா நான் அறிய மாட்டேன். 10 பேர் இருந்தாங்க, 5 பேர் குத்தி உள்ளவர், 5 பேர் குத்தி இல்லாதவர். 2 பேர் இருந்தாங்க கல்வன். ஒருத்தன் நல்லவனா இருந்தான், ஒருத்தன் கெட்டவனா இருந்தான். ஆனால் இன்னைக்கு நான் நல்லவனா இருக்கிறேனா கெட்டவனா இருக்கிறேனா கொஞ்சம் சிந்தித்து பார்ப்போமா? சோதரம் ஐயா, நன்றி. நான் நல்ல கல்வனா இல்ல 5 புத்தி உள்ள சரியா இல்ல உன் நாமத்துல நான் தொழுது கொள்ளலாம். காரணம் எங்க போறோம், எங்க வந்து கொண்டு இருக்கிறோம்? ஒரே ஒரு காரியத்தை ஏற்றி படிப்போமா? ஒரே ஒரு காரியம், ஆண்டவரே ஏற்றி நின்று படிப்போம். சோத்திரம் 16ஆம் அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது. யோவான் 16:8 சொல்லுகிறது, அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்தும் உணர்த்துவார். அவர்கள் விசுவாசியாதபடியினால் பாவத்தை குறித்தும் காணாதபடிக்கு போகிறபடியினால்
குறித்ததும் நீதியை குறித்தும் இந்த உலகத்தின் அதிபதி இந்த உலகத்தின் அதிபதி நியாயம் தீர்க்கப்பட்டதினாலே பட்டதினாலே நியாயம் தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதா இருக்கிறது. அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சொல்லுவோமா? தகுதி நமக்கு வேண்டாம். தகுதி இல்லாதவன் தேவன் ராஜ்யத்திலே சொல்லியிருப்பதை என்று சொல்ல முடியாது. தகுதியோடு போனாதான் எந்த இடத்துல நாம் போக முடியும். கண்களை மூடு. ஆண்டவரே சோத்திரம் ஐயா, சோத்திரம். நன்றி அப்பா, நன்றி அப்பா. சோத்திரம், சோத்திரம் ஐயா. நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. இறுக்கமான வாசல் வழியாக போறவங்க யாரு? இறுக்கமான வாசல் வழியாக நாம் போறது யார்? சோத்திரம் ஐயா. நன்றி அப்பா, நன்றி, நன்றி, நன்றி அப்பா. நல்லவர், நல்லவர். சோத்திரம். உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ளம் மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. இருப்பவரே, இருந்தவரே, இனிமேலும் வருபவரே. நன்றி, 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 நன்றி. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. உம்மை உயர்த்தி உயர்த்தி உள்ள மகிழுதையா, உம்மை நோக்கி பார்த்து இதயம் துள்ளுதையா. நன்றி அப்பா. இந்த சிறிது நேரம் வரைக்கும் எங்களோட பேசினீரே. அந்தவரை எவ்வளோ சிரமங்கள் இருந்தாலும் அந்தவரை நல்ல ஒரு சாக்கியத்திற்காக, நல்ல ஒரு ஆசீர்வாதத்திற்காக, அந்தவரை குற்றங்கள் குறைகள் இருந்தால் மன்னித்தமையா, நல்ல காரியங்களை வாய்ப்பு. இந்த நேரத்தில் வந்தவர்கள் வர முடியாமல் இருக்கிறது நீ கண்ணோக்கி பாருங்கள். சுற்றுவட்டாரங்களுக்கு ஒருலாந்தே ஆசிரியர் மகிமைப்படுத்தி பரிசுத்தப்படுத்த இப்ப இயேசு மூலம் கேட்க நன்றி பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தர், என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை சொல்லு. என் ஆத்மாவே கர்த்தர், கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் கர்த்தா இயேசு கிறிஸ்துவின் கிருபை பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஐக்கியம் உங்களோடு அனைவரோடு பரிசுத்தவான் அடியோடு இருப்பதாக. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.